எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளருடைய நாச்சியார் திருமொழியில் வாரணம் ஆயிரம் பதியத்தில் 4வது பாட்டை பார்ப்போம். நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி பூப்புனை கண்ணி புனிதரோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். இது பாட்டு சொல்லும்போது நாத்திசை தீர்த்தம் கொணர்ந்து நல்கி கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர் பல்லோர் எடுத்து ஏற்றி பூப்புனை கண்ணி புனிதரோடு வந்தனை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான் அப்படி சொல்லணும். இது பாட்டு சொல்லும்போது இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. 4 திசை, நாற்றிசைன்றது 4 திசை அப்படின்னு எடுத்துக்கணும், பிரிச்சுக்கணும். அதை 4 திசை நாற்றிசைன்றது நாற்றுன்றது கிடையாது. நாற்று அது ஒன்று. நாற்றிசைன்றது நாற்று நடும்போது ஒரு பாடுவாங்க, அந்த கிராமத்து பாடல்களை பாடுவாங்க, அது நாற்றிசைன்றது. அது வேற, அது இல்லை இந்த இடத்துல. இது இந்த இடத்துல நாற்றிசைன்றது 4 திசை. 4 திசை தீர்த்தம், அங்கே இருக்க புண்ணிய தீர்த்தங்கள் 4 திசையில். அது என்னன்னா, கிழக்க பிரம்மபுத்திரா, அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்க பிரம்மபுத்திரா அந்த ரிவர் ஓரமாக தானே ஓடுறது, ஈஸ்ட் கோஸ்ட்டில் தானே ஓடுறது. அதனால் கிழக்கு பிரம்மபுத்திரா, தெற்க தாமிரபரணி. அதை வச்சுக்கணும். மேற்க பம்பா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பிரபாச தீர்த்தம் பேர் இருக்கு, பம்பா நதின்னுவாங்க, இந்த பம்பா நதி. வடக்க கங்கை. ஆக இந்த 4 தீர்த்தங்களும் கொண்டாலாம். 4 வகை தீர்த்தமும் கொணர்ந்து நனி நல்கி, 4 திசையிலேருந்து தீர்த்தம் கொண்டுருக்காங்களாம். கொணர்ந்து நனின்னா என்னென்ன, திருஷ்டி சுத்துறது. 4 சைடு தீர்த்தத்தையும் கொண்டு கையில் வச்சுட்டு முதல்ல திருஷ்டி சுற்றினாலாம். கொணர்ந்து நனி நல்கி, திருஷ்டி சுத்தி. நல்கின்னா போக்கி, இந்த இடத்துல திருஷ்டி. நனின்னா திருஷ்டி. நனி நல்கின்னா திருஷ்டி சுத்தி, முதல்ல திருஷ்டி சுத்தி கழிச்சு போட்டுட்டு, அப்புறம் பார்ப்பன சிட்டர், பார்ப்பன சிறுவர்கள். பார்ப்பன சிட்டர்னா சிறுவர்கள் ஞாபகம் வச்சுக்கோ. பார்ப்பன சிட்டர் பிராமண சிறுவர்கள். அது என்னன்னா, பார்ப்பன சிட்டர்னு எதுக்கு இங்கே சொல்றாருன்னா, வேதம் கட்டுறவங்க. அதை சொல்றதுக்கு தான் இதை சொல்றா. பார்ப்பன சிட்டர் பல்லார் எடுத்து ஏற்றி, பல பேரும். பல்லார்னும் போது பெரிய நம்மளோட கூட்டம், 1 2 50 பேர் 100 பேர்ல சொல்ல முடியாது. அது மாதிரி கூட்டமா, பெரிய கூட்டமா. பல்லார் எடுத்து, அந்த பல பேர் அந்த புண்ணிய நீரை கையில் எடுத்து இவாளுக்கு தலையில் விட்டு திருமஞ்சனம் பண்ணுறா. இவாளை 2 பேரையும் குளிப்பாட்டுறா. அந்த தண்ணியை அங்கே பூஜையில் வச்சு பண்ணுறா, அது யாகம் பண்ணுறா. அதை சொல்கிறாருங்க. பூப்பனை கண்ணி அந்த அதை எடுத்து ஏற்றி, அது ஏற்றின்றது அவளை வசதி சொல்லி அவளை குளிர வச்சு அப்படி எடுத்துக்கணும். பார்ப்பன் சிட்டர் பல்லார் எடுத்து ஏற்றி பூப்புனை கண்ணி. பூன்றது தெரியும் நம்மளுக்கு, புனைனா போன்றன்னு அர்த்தம். இந்த இடத்துல பூனை கண்ணின்னு எடுத்துக்கூடாது, பூப்புனை கண்ணின்னு எடுத்துக்கூடாது. பூனை கண்ணின்னு கிடையாது இந்த இடத்துல. புனைன்னா போன்றன்னு அர்த்தம். பூப்புனை, பூவை போன்ற கண்ணி, பூ மாதிரி இருக்கான் கண்ணு அவளுக்கு. யாரு? ஆண்டாளை சொல்லிக்கிறா. பூப்புனை கண்ணி பெருமாளை சொல்றா, நாராயணனை சொல்றா. பூப்புனை கண்ணி, நாராயணனோட கண்ணு பூ மாதிரி இருக்கான். பூப்புனை கண்ணி புனிதனோடு, அப்படிப்பட்ட தூய்மையானவனோடு என் தன்னைனா தன்னை சொல்லிக்கிறது. அது என் தன்னைன்றது என்னன்னா, அது அளவு மிகிச்சி அளபடையினுவாங்க, நீட்சி அளபடையினுவாங்க, இல்லாட்டா மிகுதி அளபடையினுவாங்க. அது என்னன்னா ஒரே அர்த்தம் தான் ரெண்டுக்கும். என் தன்னை, நானாகிய தானாகிய என்னை அப்படின்னு அர்த்தம். அது அந்த இடத்துல என் தன்னை, என்னை கொண்டு போய், அதாவது அந்த இடத்துல என்னன்னா, தன்னைன்னா அந்த காரியத்தில் ஆக்ஷன் இருக்கும். இதில் என் தன்னைனா அவங்களோட ஆக்ஷன் எதுவுமே இருக்காது, அவங்கள அந்த காரியத்தை செய்ய வைக்கிறதுலாம் வேற ஆளாக இருக்கும். அது மாதிரி இருக்குது தான் என் தன்னைன்னு வரும். என் தன்னைனா அவங்கள ஒரு பொருள் மாதிரி எடுத்துப்பாங்களாம், என் தன்னை. அதனால அவங்களோட ஆக்ஷன் அதில் எதுவும் இருக்காது. என் தன்னைன்னு வந்ததுன்னா, என் தன்னை காப்பு நான் கட்ட, கொண்டு போய் வச்சு இவ பேரை சொல்லிட்டு காப்பு கட்டுறாளாம் பெருமாளுக்கு. இவ பேரை சொல்லி இவளை எதிர வச்சு காப்பு கட்டுவாங்க, பார்த்துருக்கோம் இல்லையா? அதான் காப்பு நான் கிட்ட காப்பு கட்டணும்னு இவ சொல்லல, நான் போய் காப்பு கட்டுறேன்னு சொல்லல. ஆனால் இவளை கொண்டு போய் வச்சு கட்ட சொல்றா.
கட்டுன்றா, அதான் செயற்பாட்டு வினை. செய்ய வைக்கிறது கொண்டு போய் அவளை செய்ய வைக்கிறா. காப்பு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். நான் காப்பு பெருமாளுக்கு நான் காப்பு கட்டுற மாதிரி, காப்பு கட்டுறதுன்றது உறுதி செய்கிறது. காப்புன்றது உறுதிக்கான ஒரு, அது ஒரு அடையாளம். கல்யாணம் நிச்சயமா எடுத்துன்றதுக்கு உறுதிக்கான அது ஒரு அடையாளம். அதுதான் புனிதரோடு எந்தண்டை காப்பு நான் கட்ட கனா கண்டே தோழினான். அந்த நான் காப்பு கையில் கட்டுறதை வந்து கட்டுற மாதிரி, நான் போய் பெருமாளுக்கு காப்பு கையில் கட்டுற மாதிரி கனா கண்டேன் தோழி அப்படின்னு தன்னுடைய தோழிகிட்ட சொல்கிறேன். மிக நல்ல பாட்டு. நாளைக்கு வந்து அடுத்த 5வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.